ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து ஜேகேக்கு தான் ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இதில் ஸ்டோரி அவ்வளோவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இது ஒரு எண்டிங்கே இல்லாமல் மாதிரி கூட நான் முடிச்சிருவேன். ஸோ அதனால் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி தான் இது. ஓகேவா? அப்புறம் இனிமேல் இப்போ ராகியில் ஜேகேயோட ஒன் ஷாட்ஸ் நான் மட்டும்தான் போடுவேன். அதர்வைஸ் அதர் மெம்பர்ஸ் எனக்கு தெரியாது. ஸோ அப்போது வந்துச்சு ராகிலேருந்து மற்ற மெம்பர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக பாருங்கள். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஜேகேக்கு போட்டால் நான் தான் போடுவேன். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் ஒரு கெஃபேயில் செம்ம ப்ரிட்டியாக அழகாக சாரீ கட்டி செம்ம அழகாக இருக்கீங்க. இப்போ அங்கேருந்து ஒரு பர்சன் உங்கள் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் நான் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணுறேன், ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் ஆர்டர் தரேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் ஃபோனையே தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. லைக் நீங்கள் போட்ட மெசேஜ் எதுவுமே அந்த பர்சன் பார்க்கவே இல்லை. நீங்கள் என்ன தான் இப்படி பண்ணுறோன்னு தெரியல. எப்போ பாரு இப்படி கூப்பிட்டுட்டு லேட் ஆக்குறது, இல்லைன்னா வரல முடியலன்னா சொல்லிடணும். டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் இங்கே கோவத்தில் உட்காந்துட்டு அதை பார்த்துட்டு அந்த பர்சனை லைக் உங்கள்கிட்ட ஆர்டர் எடுக்க வந்தார் இல்லையா? ஸோ அவர் ஐயோ அழகாக இருக்கவன் தான் பேர் போல் செம்ம கோவத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஓடிடுவோண்டா எப்பா அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே போயிடுறாரு. நீங்களும் லைக் 10 மினிட்ஸ் ஆகுது, 20 மினிட்ஸ் ஆகுது, இன்னொரு 10 மினிட்ஸ் தான் நான் வெயிட் பண்ணுவேன். இதுக்கு மேலே அவன் வரலை அப்படின்னா நான் போயிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த கெஃபேயோட டோர் ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா வேறு யாரும் இல்லை, ஜாக் தான் வரான் உள்ள வேகமாக. நீங்கள் அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கீங்க. ஜவுக்கு புரியுது நீங்கள் கோவத்தில் இருப்பீங்கன்னு எப்படியும் அவனுக்கு தெரியும். சாரி ஓயன், என்னால் ஒரு சின்ன வேலை வந்துடுச்சு, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே மூஞ்சி திருப்பி வச்சுட்ருக்கீங்க. ஜவுக்கு ஏய் உன்ட்ட தானே சொல்லிட்டுருக்கேன், அந்த சைடு என்ன வேடி பார்த்துட்டு என் கண்ணு நான் பார்க்குறேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு ஓ சரி சரி, அவனுக்கு புரியுது நீங்கள் செம்ம கோவத்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஜவுக்கு வர்றா நான் இன்னைக்கு சாரீலாம் அதுவா, அது ஐயோ இப்போ என்ன சொல்கிறது, இன்னைக்கு அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, அதனால் உன்னை மீட் பண்ணிவிட்டு அப்படியே அம்மா கூட போவேன், ஸோ அதனால் சாரீ கட்டிட்டு அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்கு உங்கள் அம்மா வீட்டு உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன்னா அது புடவை கட்டு போவியா? ஆமாம் ஜவுங்கக்கா, பின்ன இன்னும் கொஞ்சம் நாளில் மேரேஜ் இருக்குது, அதனால் அம்மா அப்படி தான் இருக்க சொன்னாங்க, சாரீ கட்ட பழக சொன்னாங்க, அதனால தான் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு சாரீ கட்ட பழக சொன்னாங்க, சரிடி, அதுக்குன்னு உனக்கு உங்கள் அம்மா ஃப்ரெண்டு கூட யார் வீட்டுக்கும் போக மாட்டேன், இது என்ன புதுசாக அதுவும் புடவை கட்டிட்டு போவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு ஃபேஸ் கிட்ட சொல்கிறீங்க. ஜங்கு என்கிட்டலாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது, ஏதோ நான் வரதுக்கு லேட் ஆச்சு, நீ கோவப்படுற, ஓகே ஃபைன், நான் இந்த சாரியோடு நீ எங்கேயாவது வெளில போய் பாரு, அப்போ ரெடி உனக்கு அப்படின்றான். நீங்கள் இங்கே பாருங்க பாஸ், நீங்கள் இந்த காஸ்ட்யூம் போடணுன்னா அந்த காஸ்ட்யூம் போடணுன்னு நான் அதை சொல்கிறேன்னா, அதே மாதிரி தான் என்னோடய இஷ்டம், நான் எந்த சாரீ வேணால் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு லைக் உங்கள் ஹிப்பை அப்படியே பிஞ்ச் பண்ணி விட்றான். நீங்கள் என்ன பண்ணுற, இந்த மாதிரிலாம் பண்ணாத ஜவுக்கா, பின்ன நீ பேசின தானே தண்டி பண்ணுவேன், இப்போல்லாம் பண்ண வீடாக இருந்ததுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். ஒன்று நான் வாயில் தானே பேசுகிறேன், நீயும் அப்போ வாயிலே பேசு. இந்த மாதிரி கையெல்லாம் வச்சு விளாட்டு காமிச்சிட்ருக்கக்கூடாது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி சிரிக்கிறீங்க. பிகாஸ் உங்களுக்கு செம்ம ப்ளஷியாக இருக்கும்.
ஜங்குக்கு வந்து ஏய் இங்கே பாரு என்னை பாரு அப்படின்றான். நீங்கள் இங்கே பா இது வந்து கெஃபே ஜங்குக்கா ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. ஜங்கு வந்து பாருடின்னு சொன்னேன். இங்கே திரும்புறியா இல்லை மறுபடியும்? ஷோ என்ன ஜங்குக்கா உனக்கு பிரச்சனை? எங்கள் அண்ணன் பார்த்து சொல்லு, இந்த சாரியை கட்டிட்டு அந்த ஃபங்க்ஷன் போவேன்னு சொல்லி, இந்த சாரியை கட்டிட்டு கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போவேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை பார்வையிலே எரிச்சிருவான் போல், அந்த மாதிரி முறைக்கிறான். நீங்கள் ஐயோ விளையாட்டு பண்ணுறோன்னு சொல்லிட்டு சீரியஸ் ஆக்கி விட்டுட்டோமோ. நான் சும்மா தான் சொன்னேன், வாய மூடு. ஜங்குக்கா நான் சும்மா தான் சொன்னேன் ஜங்குக்கா, எல்லாம் தெரியுதுடி வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை வாய மூடுன்னு சொல்லிட்டான். நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போது அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்காக அந்த பர்சன் வராங்க. உடனே வந்துட்டு அவன் வந்து லைக் அவன் அந்த ஆர்டர் எடுக்கிற பர்சன் வந்து உங்ககிட்ட தான் கேட்குறாரு, மேம் இப்போ சார் வந்துட்டார், என்ன மேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது என்னமோ ஜங்குக்கு தான். நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கீங்க. இதில் 2 எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அந்த ஆர்டர் கொடுத்துட்றான். அவங்களும் வந்து ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நீங்கள் ஜங்குக்கா பேசு, இந்த மாதிரி சண்டை போடுறதுக்காடா என்னை கூப்பிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து எதுவுமே கண்டுக்கல. அவன் பாட்டு நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு ஃபோனை பிடுங்குறீங்க. அவன் வந்து லைக் உங்கள் ஃபோன் டேபிளில் இருந்திருக்கோம். ஸோ உங்கள் ஃபோன் எடுத்து அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பாரு ஜங்குக்கா, ஃபோனை உடச்சிருவேன் நான் தூக்கி போட்டு, என் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து இப்போ என்ன ஒன்று பிரச்சனை, ஐய மூடுன்னு சொல்லிட்டேன், வாய மூடுறி அப்படின்றான். நீங்கள் அதுக்கு இல்லை ஜங்குக்கா, நான் சும்மா தானே விளையாட்டுக்கு சொன்னேன், நீ வந்து இப்படி சொல்லும் போது நான் எப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படி போவேன்? அதுவும் இல்லாமல் அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் இல்லை, சும்மா தான் சொன்னேன், நீ பார்க்கறதுக்காக தான் கட்டிட்டு வந்தேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே ஜங்குக்கு வந்து கரெக்டாக உங்கள் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மிரர் செல்ஃபி மாதிரி எடுத்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து லைக் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹிப்பெல்லாம் கொஞ்சம் ரிவீல் ஆகும். அதில் யார் பார்க்க போகிறா, சும்மா தானே எடுத்து பார்ப்போன்னு தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. பட் நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டேன்னு நினச்சிருப்பீங்க. பார்த்தா இல்லை. இப்போ ஜங்குக்கு வந்து உங்கள் ஃபோட்டோஸ்லாம் சும்மா பார்த்துட்டே வந்திருப்பான். ஸோ அப்படியே நீங்கள் வந்து இங்கே ஜங்குக்கிட்ட கெஞ்சிட்ருக்கீங்க, பேசு ஜங்குக்கா, இங்கே வந்தும் எதுக்குடா சைலண்ட்டாக இருக்க, சண்டை போடாதடா, ஒழுங்கு ஒரு இதை பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து லிட்ரலி அந்த ஃபோட்டோவை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் என்ன பார்த்து சிரிக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் உங்களை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி நாட்டியாக ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் என் ஃபோனை எதுக்கு எடுத்த, ஃபோன் எடுத்த எதுக்கு நீ ஃபோட்டோஸ்லாம் பார்க்குற அப்படி சொல்லிட்டு நீங்கள் வாங்கி உங்கள் ஃபோனை வந்து அந்த ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே வெளியில் வரீங்க. அது அவங்களுக்கு வந்து என்னது அது, அது சும்மா ஃபோட்டோ எடுத்தேன், ஃபோட்டோ எடுத்து சரிடி, யாருக்கு அனுப்ப எடுத்தேன், எனக்கு தானே அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படிலாம் இல்லை, சும்மா எடுத்து பார்த்தேன், எல்லாருமே வந்து அந்த மாதிரி போஸில் எடுத்திருந்தாங்களா, சரி எனக்கும் எடுக்கணும்னு ஒரு அல்ப ஆசை, அதனால் எடுத்தேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்களா, ஸோ உங்கள் ஃபோன் மேலே உங்கள் கை இருக்காது. ஸோ அவன் வந்து அப்படியே உங்கள் ஃபோனை எடுத்து வச்சுக்கிறான். நீங்கள் ஜங்குக்கா ஃபோனு என்கிட்ட தான் இருக்கட்டும் அப்படின்றான். நீங்கள் அதுக்கு இல்லை சேக்கி, ஒரே நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட் கூட நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கு வந்து எதுக்கு என்கிட்ட இருக்கட்டும், தர முடியாது அப்படின்றான். நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி என் ஃபோனை எடுத்தால் தானேடா, உன் ஃபோன் என்கிட்ட தானே இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கோட ஃபோன் நீங்கள் தான் வச்சுருக்கீங்க. சரி ஃபோன் கொடு, நான் தரமாட்டேன், நீ என் ஃபோனு கொடு, நான் உன் ஃபோனை கொடுக்குறேன், குறி ஒரு நிமிஷம் அப்படின்றா. நீங்கள் நீ என் ஃபோன் இந்த கையில் கொடு, நான் உன் ஃபோன் இந்த கையில் கொடுக்குறேன், இங்கே பாரு காண்டு ஏற்றி பார்க்காத, ஃபோனை கொடு. ஜங்குக்கா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ என் ஃபோனு கொடு,
சரிடி ஃபோனை கொடுக்குறேன், ஒரே ஒரு செகண்ட் தான், அம்மா கிட்ட பேசணும் அண்ணா. ஏன் நீ எப்போ பாரு வீட்டில் தானே இருக்க, அத்தைக்கிட்ட எப்போ வேணால் பேசிக்கலாம், இங்கே என் கூட தானே பேச வந்த, ஏய் குறி ஒரு நிமிஷம் அப்படின்றான். நீங்கள் இதுக்கு மேலே இவன் ஏதாவது நம்ம ஏதாவது வாய் கொடுத்தோன்னே இவன் திட்டிடுவான்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க ஜவுங்க கூட ஃபோனு. அவன் வந்து அவங்க அம்மா வந்து கால் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அவன் அப்படியே அதை மறந்துருப்பான் அவங்ககிட்ட பேசினது. அதனால் இப்போ வந்து ஃபோன் பண்ணி வந்து அவங்க அம்மாக்கிட்ட என்னன்னு கேட்டுட்ருக்கான். நீங்கள் வந்து ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சும்மா இல்லாமல் ஜங்குக்கோட ஹிப்லலாம் கிள்ளி விட்றீங்க. ஜங்குக்கு வந்து அப்படியே உங்கள் கையை வந்து பிடிச்சிக்கிறான். நீங்கள் நான் சத்தம் போட்டு பேசவா, அத்தைக்கிட்ட அப்புறம் திட்டுவாங்கல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜங்குக்கு வந்து கண்ணை காமிக்கிறான், சத்தம் போடாத அப்படின்ற மாதிரி. நீங்கள் வந்து அப்படியா ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அந்த சைடு ஜங்குக்கு உங்கள் அம்மா ஏய் வயன் இருக்காளாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து இல்லையே வயன் என்னம்மா, வயன் அவங்க வீட்டில் இருக்காங்க, ஆண்டி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. இந்த சைடு ஜங்குக்கு அவங்க அம்மா குடுடா ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் கொடு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜங்குக்கிட்ட சைகை காமிக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். நீங்கள் வாங்கி ஹலோ ஆண்டி அப்படின்றீங்க. அவங்க வந்து என்னம்மா என்ன வெளியில் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து ஆமாம் ஆண்டி, நானும் ஜங்குக்காக வெளில வந்தோம். சரி இந்த கொஞ்சம் மேரேஜ் ஒர்க்லாம் போனதுனால எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, சரி அதனால தான் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு வந்து என் கூட பேச வந்துட்டு இவன் என்னடான்னா அவங்க மாமியார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து லைக் உங்கள் ஃபோன் அவன்கிட்ட தானே இருக்கும். ஸோ அவன் வந்து மறுபடியும் உங்கள் ஃபோனை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் இதை கவனிக்கலை. நீங்கள் வந்து அப்படியே உங்கள் அத்தைக்கிட்ட வந்து ரொம்ப பாசமாக பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு திரும்புவீங்க. அப்போ பார்த்தா ஜங்குக்கு அந்த ஃபோட்டோவை தான் வச்சு ஜூம் பண்ணி பார்த்துட்ருக்கா. நீங்கள் அப்படியே ஜங்குக்கிட்ட வந்து அந்த ஃபோனை பிடுங்க பார்க்குறீங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஏய் பேசு, அங்கே பேசுடி, ஆண்டி அது உங்கள் பையன் ரொம்ப பண்ணுறான் ஆண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. உடனே அவங்க வந்து அவன் அப்படிதாம்மா, அவன் எல்லாத்துக்குமே பிடிவாதக்காரன், எதுவாக இருந்தாலும் அவனுக்கு வேணும்னா வேணும் அப்படின்னு இருப்பான், அவனை எந்த சொல்லியும் திருத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் ஆமாம் ஆண்டி ரொம்ப பிடிவாதக்காரனாக இருக்கான், நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் வந்து ஆமாம் அவன் அப்படித்தான், நீ என்ன பண்ணு, அவன் சொல் பேச்செல்லாம் கேட்கலன்னா 2 அடி கொடு அப்படின்றாங்க. நீங்கள் 2 அடி என்ன ஆண்டி 2 அடி நிறையவே கொடுத்துருவோம் அளவே இல்லாமல் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன செஞ்சவங்களுக்கு என்ன அடிப்பியா அது மாதிரி கேட்குறான். நீங்கள் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து உங்கள் ஃபோட்டோவை தான் உங்ககிட்ட காமிக்கிறான். நீங்கள் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து அப்படியே சிரிச்சிட்டு அவன் அப்படியே இவ்வளோ நேரம் ஃபோட்டோவை தான் பார்த்துட்ருப்பான். இப்போது அவன் அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து உங்கள் அத்தைக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கீங்க ரொம்ப ஜாலியாக. ஏன்னா அவங்களுக்கும் உங்ககிட்ட பேச ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் அவங்க வந்து உங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியும் வந்து உங்களை பார்த்துட்டு இருக்கான், லைக் ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்கான். நீங்களும் பார்க்க செம்ம க்யூட்டாக, இன்றைக்கி வேறு கொஞ்சம் ஒரு மார்க்கமாக வந்திருப்பீங்களா, ஸோ அதனால் சாரீ கட்டிட்டு வந்ததுனால என்னவோ தெரில ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டே இருக்கான். பரவாயில்ல என் பொண்டாட்டி அழகாக தான் இருக்கா. அவன் மட்டும் பார்க்க வேண்டியது இந்த ஊருக்கே காமிச்சிட்டு ஆட்டிட்டு வந்திருக்கா. கல்யாணம் ஆகட்டும் அப்புறம் கிட்டே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் அத்தைக்கிட்ட பேசிகிட்டே இருந்திருப்பீங்க. அவங்க வந்து சரி வயன் வெளியில் போயிருக்கீங்கள்ல, நீ ஏதாவது வேணும்னா தயங்காமல் கேளு, அவன் வாங்கி தரலன்னா அத்தைக்கு ஃபோன் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ டப்புன்னு ஜங்குக்கு வந்து உங்கள் இப்போ அப்படியே கிள்ளிட்டு லைக் அவன் வந்து உங்களை அப்படியே அவனோட கிட்ட வந்து இழுத்துக்கிறான். நீங்கள் ஜங்குக்கு என்ன பண்ணுற
ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்கோங்க ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுக்கு வந்து நீ அங்கே பேசு, நான் ஒன்று பார்த்துட்ருக்கேன் அது மாதிரி சொல்கிறான். நீ பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது, இவ்வளோ நேரம் கம்மன் தானே இருந்தேன், இப்போ மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுற, தயவு செஞ்சு இப்போலேருந்து கையடிச்சவங்க அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஜம்ப் வந்து விடுற மாதிரி தெரில. அவன் வந்து லைக் உங்கள் ஹிப்பில் வந்து கை போட்டுட்டு லைக் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கான். நீங்கள் ஜம்க்கு நான் அடுத்த வாரத்தை அங்கே பேசணும்டா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜம்முக்கு வந்து பேசண்டி, நான் என்ன வாயை பிடிச்சிட்டு இருக்கேன், இப்போ தானே பிடிச்சிட்டு இருக்கேன் அது மாதிரி கேட்குறாடிங்க. உனக்கு இந்த வாய் மட்டும் குறைச்சாலே ஆகாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜமுக்கோட வாயிலேயே வந்து லைக் இடிக்கிறோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஜமுக்கோட வாயிலேயே வந்து இடிக்கிறீங்க. ஜமுக்கு வந்து ஏன்டி இப்படி பண்ணுற அது மாதிரி சொல்லலாம். நீங்கள் அந்த வாயை பாரு, இன்றைக்காவது ஒரு நாள் உடைக்கிறேன்னா இல்லையான்னு, உடைக்கல வேணாம், உனக்கு என்ன தோணுதோ அது பண்ணிக்கோ, உடைக்கிறத தவிர்த்து நிறைய விஷயம் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்கிறான். நீங்கள் சீக்கிரம் வாய் மூடு. அப்படியே வந்து ஜங்குக்கோட மம்மியும் வந்து சரிப்பா நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா, பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்க வந்து கால் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு சரி இந்தா உன் ஃபோன், நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜங்குக்கோட ஃபோனை கொடுத்துட்றீங்க. ஜங்கு வந்து அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே வாட்ஸ்அப்பில் போகிறான். நீங்கள் எதுக்கு இவன் வாட்ஸ்அப்பில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க காண்டாக்ட் எடுக்கிறான். பார்த்தா லைக் அந்த ஃபோட்டோவை வந்து இவனுக்கு சென்ட் பண்ணியிருப்பான். நீங்கள் ஜமுக்கு என்ன பண்ணுற, அந்த ஃபோட்டோ நீ டெலிட் பண்ணு அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து நான் ஏன் டெலிட் பண்ணோம், முன்னாடி அதில் செம்மையாக இருக்காடி அதனால தான் வச்சுருக்கேன். ஜமுக்கா தயவு செஞ்சு டெலிட் பண்ணு ஜமுக்கா, ஏன் ஜமுக்கா இப்படி பண்ணுற, என்னை எம்பாரசிங்காக ஃபீல் பண்ண வைக்காதடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு பண்ணி கேட்குறீங்க. ஜமுக்கு வந்து எம்பாரசிங்காக எது ஃபீல் ஆகுற, புருஷன் தானே இப்படி பார்க்குற, நீ பார்க்குறது பிரச்சனை இல்லை, நீ எப்படிலாம் பார்ப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் ரொம்ப ஷையாக வரீங்க. ஜமுக்கு வந்து சரி கொஞ்ச நாளைக்கு இதான் என் வால்பேப்பராக ஆக்கலான்னு இருந்துச்சு, செருப்பு பிஞ்சுக்கோ நாயே, வால்பேப்பரெல்லாம் வச்சுருந்தா கொண்டுருவேன் ஒன்று அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து சிரிக்கிறான். அப்படியா வால்பேப்பரானாவா, ஆமாம்மா அம்மா திடீர்னு ஃபோன் எடுப்பாங்க, அப்புறம் என் பொண்டாட்டி இதை பார்த்தா என்ன ஆகிருச்சு, நான் மட்டும்தான் பார்க்கணும், நீ மட்டும்தான் பார்க்கணும்ல, தயவு டெலிட் பண்ணேன்டா அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜமுக்கு வந்து கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் பாரு, இந்த டெலிட் பண்ணு சொன்னேன்னா நான் செம்ம கோவமாயிடுவேன், கையெடு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் என்ன சொல்கிறாலும் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜமுக்கோட ஃபோனை அவன் கையில் கொடுத்துட்டு உங்கள் ஃபோனை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கீங்க. ஜமுக்கு வந்து இதுக்கு மேலே உன் ஃபோனில் எந்த வேலையும் இல்லை எனக்கு, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, உன் ஃபோன் நீ வச்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற. சரி அடுத்து எங்கே போகலாம், வேறு எங்கே போகலாம், எங்கேயாச்சும் சாப்பிட போகலாமா அப்படி மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜவுங்க வந்து பாரு சோறு 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 படி, சாப்பிடலாம் வேணாம், எங்கேயாச்சும் வெளில போகலாம், தேட்டருக்கு போவோமா, தேட்டருக்குலாம் நான் வரல அது மாதிரி சொல்கிறீங்க. ஜவுங்க வந்து தேட்டருக்கு போகிறோம், இல்லை ஜவுக்கு வேண்டாம், நீ அங்கெல்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டேன் கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேறு எங்கே போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜவுங்க வந்து அவன் வந்து ஃபோனை வந்து பார்த்துட்ருப்பான். நீங்கள் சரி ஏதோ வேறு எங்கே போகலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கம்முன்னு இருப்பீங்க. ஜமுக்கா நான் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தேன், அங்கே டெசர்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குமா, அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஜமுக்கு வந்து கிளம்பு எந்திரி போகலாம் அப்படின்றான். நீங்கள் டெசர்ட் சாப்பிடவா அப்படின்னு கேட்குறீங்க. ஜமுக்கு வந்து டெசர்ட் சாப்பிடவா, அதெல்லாம் இல்லடி படத்துக்கு போகலாம் எந்திரிக்கணும். ஜமுக்கா வேணாம் ஜமுக்கா அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை காமிக்கிறான். டிக்கெட்டே புக் பண்ணிட்டான் அவன். நீங்கள் ஐயோ
ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜவுங்கங்க போகலாம் போகலாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கை அப்படியே பிடிச்சிட்டு போகிறான். நீங்கள் மம்மி என்னை காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஜவுக்கு பின்னாடியே போகிறீங்க. ஜவுங் வந்து இந்த வேறு ஒரு பொண்டாட்டியா அப்படி ஒய்ஃப் மெட்டீரியலாக அப்படியே பிடிச்சவங்கள வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் இப்போ நான்லாம் சாரீ கட்டிட்டு வெளியில் வர்றது பெரிய விஷயம். இதில் நான் உன்னை பாடப்படுத்தி எடுத்தாலும் நீ வந்து இந்த மாதிரி தான் கேர்லிஷாலாம் என்னை பிஹேவ் பண்ண சொல்லாத அப்படி மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வந்து வர இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸே போட்டு போட்டு போர் அடிச்சிட்டு எனக்கு இலவாக தான் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் எப்போ பாரு உனக்கு இதே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கும் வந்து படத்துக்கு போகிறீங்க. அவனும் வந்துட்டு உங்களுக்கு பாப்கார்னு ஜூஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க நீங்கள் வந்து அது கொடுத்ததுனாலே என்னவோ தெரில நீங்கள் வந்து ஜாலியாக வந்துட்டீங்க. இங்கே பார் நான் இதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது மாதிரி சொல்கிறீங்க. ஜவுங் வந்து ஓகே ஓகே அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இவன் தான் இங்கே ரொமான்டிக்காக பிஹேவ் பண்ணுவான்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பார்த்தா மூவியே ரொமான்டிக்காக தான் இருக்கும். நீங்கள் தெரியும் இவன் ஏதாவது இந்த கிறுக்கு வேலைலாம் பார்த்து வைப்பான்னு தெரியும். இதுக்கு தான் நான் படத்துக்கே வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பீங்க. இந்த சைடு ஜவுங் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் திருப்பின செகண்ட் தான் நீங்கள் பயந்துருப்பீங்க. ஜவுக்கு ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து நின்று பார்த்துட்ருப்பான். லைக் உட்காந்துட்டே அவங்களையே தான் பார்த்துட்ருப்பான். நீங்கள் ஏன்டா மூவிக்கு டிக்கெட் போட்டு எதுக்குடா என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. உடனே ஜவுக்கு வந்து எப்பவும் போல் வழக்கமாக ஒரு காஸ்டியூமில் வந்துருந்தால் உன்னை பார்த்துக்க மாட்டேன், அந்த அளவில் இருந்துருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்து சாரீ கட்டிட்டு வந்திருக்கியா, அதுதான் உன்னையே பார்க்கணுன்னு தோணுது. வழக்கம் போல் வந்துருந்தால் என்னை பார்த்துருக்க மாட்டியா, சரி சரி நீ அங்கேயே பாரு மாவனு நல்லா ஆள் மட்டும் இருப்பார். என்ன ட்ரெஸ் வாங்கியிருந்தால் நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்து இவர் என்னை பார்த்துருக்க மாட்டாரா, அப்படின்னா என்ன நார்மல் ட்ரெஸ்ஸில் ஃபிகராக இல்லையா, ஓவராக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்கிறீங்க. அது அவங்க வந்து இங்கே வேறு இங்கேயும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்படின்னு நான் வேறு மாதிரி ஆகிடுவேன். ஐயோ என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது அவங்க வந்து நீ என்ன தான் வேணும் சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆட் பண்ணாலும் இங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜவுக்கு வந்து லைக் உங்களை வந்து அவனுக்கு வந்து க்ளோஸப்பில் இழுக்கிறான். நீங்கள் ஜவுக்கா ப்ளீஸ் எனக்கு இங்கெல்லாம் வேணாண்டா, எனக்கு இந்த அட்மாஸ்பியரே பிடிக்கல அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லுங்க. ஜவுங்க வந்து எனக்கு இதுதான் பிடிக்கும், இங்கே பார்த்தவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லுங்க. ஜவுங்க வந்து இப்போ எல்லாமே பண்ணுதுங்க, நான் ஒன்றும் சொல்லியே ஜஸ்ட் என்னோடய பொண்ணாட்டி டச் பண்ணி ஃபீல் பண்ணால் போதும் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். நீங்கள் பாரு ஜவுங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜவுக்கு வந்து வச்சுக்கோ ஒன்றோட வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து லைக் நீங்கள் அந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நீங்கள் இந்த சைடே திரும்ப மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் நெக்லேயே வந்துட்டு அப்படி மாதிரி கொடுக்குறான். நீங்கள் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் கையை காமிக்கிறீங்க. இங்கே பாரு என் கையை பாரு எனக்கு எப்படி செலுக்குதுன்னு பார்த்துடல. ஐயோ ஜவுக்கா வேணாம் ஜவுக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ஜவுக்கத்தை சிலுக்கெல்லாம் செய்யுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு மறுபடியும் அகைன் உங்களுக்கு நெக்லேயே வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஜவுக்கா பாரு எனக்கு வீக்னஸ் எல்லாம் நீ வந்து கண்டுபிடிக்காத தயவு செஞ்சு, நான் சொல்லிட்டேன். அது வந்து ஃபுல்லாக வந்து அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வீக்னஸ்ன்னு தெரிஞ்சிச்சுல நம்ம இங்கே தான் கிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெக்லேயே கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ஷோ ஜவுக்கா ப்ளீஸ் ஜவுக்கா எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஜவுக்கு வந்து கேட்கல, அவன் வந்து உங்கள் நெக்லேயே தான் கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட மவுத் அப்படியே க்ளோஸ் பண்ணுறீங்க. ஜவுக்கு வந்து கையெடு
எடுக்க மாட்டேன். எடுங்க, எடுக்க மாட்டேன் அப்படி மாதிரி சொல்கிறீங்க. அவங்க வந்து ஒரே செகண்ட் தான் உங்கள் ஹேண்ட் அப்படியே எடுத்துகிட்டு அவன் வந்து உங்கள் லிப்ஸில் அப்படியே வந்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அது ஒரு நிமிஷம் அப்படியே என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி நினச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுவீங்க. புரியுதா? என்கிட்ட ரொம்ப பண்ணேன்னா இது கொஞ்சம் தான், இதோட அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அகெயின் வந்து அவனோட சிலம்பு வேலையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான் அவங்கக்கிட்ட. ஓகேடா, இதோட நான் இந்த லைக் ஒன் ஷார்ட் இதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். இதுக்கு வந்து பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்டு பார்ட் 2 வந்து ரெடி பண்ணுறேன். ஆர் அதர்வைஸ் வேறு ஒன் ஷாட் போயிடலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து பார்ட் 2 கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் பார்ட் 2 போடுவேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.